ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம விக்கல் ஏன் வருதுன்றதுக்கான காரணத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம தொண்டைக்குழி மூடினா தான் விக்கல் வரும். உடம்புல நுரையீரலுக்கும் வயிறுக்கும் இடையில டயஃப்ராம்ங்கிற ஒரு பார்ட் இருக்குது. இந்த மூளையும் டயஃப்ராமும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு நர்வ் இருக்குது. இதோட பேர் ஃபெர்னிக் நர்வ். அதே மாதிரி நம்ம வயிறும் மூளையும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு நர்வ் இருக்குது, வேகஸ் நர்வ். இந்த ரெண்டு நரம்பும் எரிச்சல் ஆகும்போது தான் நமக்கு விக்கல் ஆகுது. இந்த நரம்பு ஏன் எரிச்சல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான சாப்பாடை நம்ம எடுத்துக்கும் போதோ இல்லை போதுமான அளவு தண்ணியை நம்ம குடிக்கல, அப்படி இல்லைன்னா சூடான பொருளை நம்ம வேகமாக சாப்பிட்டோன்னா இந்த ரெண்டு நரம்பும் எரிச்சல் ஆகும். இந்த ரெண்டு நரம்பு எரிச்சல் ஆன உடனே மூளை ஒரு சிக்னலை டயஃப்ராமுக்கு அனுப்பும். அப்படி அனுப்பும்போது நம்மளோட தொண்டைக்குழியில் கிளாட்டிஸ்ன்ற ஒரு பார்ட் இருக்குது. இந்த கிளாட்டிஸ் என்ன ஆகும்னா மூடிடும். அப்படி மூடும்போது நம்மளால் மூச்சு சரியாக விட முடியாது. அப்போ தான் அந்த சவுண்ட் வரும். இதுதான் விக்கல்னு நம்ம சொல்கிறோம். நார்மலாக குழந்தைங்களுக்குலாம் 5 நிமிஷம் வரைக்கும் விக்கல் வந்தால் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா உடனே நம்ம கவனிக்கிறது தான் நல்லது. பெரியவங்களுக்குலாம் 24 மணி நேரம் வரைக்கும் விக்கல் வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 24 மணி நேரத்துக்கு மேலேயும் விக்கல் திறந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போய் டாக்டரை பார்க்கணும். இந்த உலகத்திலேயே அதிக நேரம் விக்கல் வந்த ஒரு மனுஷன் யாருன்னா சார்லஸ் ஆஸ்போன்றவர் தான். இவருக்கு 68 வருஷம் தொடர்ந்து விக்கல் நிற்காமையே வந்துட்டே இருந்துச்சான். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஏதாவது டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.